வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஒமர் அகமது அத்னான். நான் கேபிவி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இரண்டாம் வருடம் படித்துக் கொண்டு வருகிறேன். இன்னைக்கு நான் பேச போகும் தலைப்பு ஹவுஸ் செல் சென்சர் அடாப்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி. அதுக்கு போக முன்னாடி ஒரு சிறிய அறிமுகம். நாம் எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் சென்றிருப்போம். அப்போது செல்லும் போது நமக்கு தலைவலி, மயக்கம், மூச்சு வேகமாக விடுவோம். அப்போது ஏன் அது நடக்குது என்றால், ஊட்டி கொடைக்கானலில் அந்த காற்றில் ஆக்சிஜன் அளவு கம்மியாக இருக்கு. அந்த ஆக்சிஜன் அளவு கம்மியாகிறதுனால நம்ம உடம்புக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. அதனால் உடம்பு அதுக்கு ஏற்றபடி மாறிக்கொண்டு இருக்கிறது. இப்ப அது எப்படி ஒரு அணுக்கள் லெவல்ல மாறப்போகுதுங்கிறது தான் என்னோட இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக். 2019 அப்போ 3 சயின்டிஸ்ட், கெய்லின், ராட்கிளிஃப், செமன்சா, இவங்க 3 பேரும் இதே கேள்விக்கு தான் பதில் கண்டுபிடிச்சாங்க. செல்கள் ஆக்சிஜன் நிலையை எவ்வாறு உணர்ந்து அதற்கு தங்களை மாற்றிக் கொள்கின்றன. இவங்க 2019 இதுக்கு நோபல் பரிசு இவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ இந்த பாத்வே போறதுக்கு முன்னாடி ஹெச்ஐஎஃப் அப்படிங்கிற ஒரு புரோட்டீனை பத்தி நான் பேசிக்கிறேன். ஹெச்ஐஎஃப்ங்கிற ஒரு புரோட்டீன் ஆல்பா ஆல்பா அண்ட் பீட்டா 2 சப்யூனிட்டானது. ஹெச்ஐஎஃப்ங்கிறது ஹைபாக்சியா இன்டியூசிபிள் ஃபேக்டர். இதுதான் பாடியில இப்ப ஆக்சிஜன் கம்மியா இருந்தா இந்த ஹெச்ஐஎஃப்ங்கிற ஒரு புரோட்டீன் மூலியமா தான் சில ஜீன் ஆக்டிவேட் ஆகி நிறைய மாற்றங்களை உருவாக்குறதுனால தான் நம்ம ஆக்சிஜன் கம்மியா இருக்க போது நம்மளால உடம்பு இயங்க முடியுது. இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பா இதை பத்தி பேச முன்னாடி அந்த சயின்டிஸ்ட் 3 பேரும் 3 கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிச்சாங்க. ஒன்னு, நார்மல் ஆக்சிஜன் லெவல்ல இந்த ஹெச்ஐஎஃப் வேலை பார்க்க தேவையில்லை. அப்ப எப்படி இந்த ஹெச்ஐஎஃப் டிகிரேட் ஆகுது? ரெண்டாவது, ஆக்சிஜன் கம்மியா இருக்க போது மட்டும் இந்த ஹெச்ஐஎஃப் எப்படி இயங்குது? மூணாவது, இப்போ ஒரு நேரத்துல இருக்கு, ஒரு நேரத்துல இல்ல, அப்ப யாரோ ஒருத்தவங்க இந்த ஹெச்ஐஎஃப் அழிக்கிறாங்க, அது யாருங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பாங்கிற ஜீன் ஆக்சிஜன் அதிகமா இருக்க போது இந்த பிஹெச்டி, புரோலில் ஹைட்ராக்சிலேஸ் என்சைம் மூலியமாக அந்த ஹெச்ஐஎஃப் ஆல்பா சைட்ல புரோலின் சைட் இருக்கும். இப்ப ஹெச்ஐஎஃப்க்கு 2 ஜீன் சொன்னேன்ல, ஆல்பா அண்ட் பீட்டா. பீட்டாங்கிறது எப்போதுமே இருக்கும். ஸோ அதுல நமக்கு ஒரு சேஞ்சுமே வராது. ஆல்பாங்கிற ஒரு இது வச்சுதான் நம்ம இந்த பாத்வே பார்ப்போம். இந்த புரோலின் சைட்ல ஆக்சிஜன் பைண்ட் ஆயிட்டு ஹைட்ராக்சிலேட்டட் ஹெச்ஐஎஃப் ஆல்பா இந்த ஜீன் ப்ரொடியூஸ் ஆயிடும். இப்ப இந்த ப்ராசஸ் வரதுக்கு ஆக்சிஜனும் தேவைப்படுது, ஆல்பா கீட்டோ குளூட்டரேட் என்ற ஒரு சப்ஸ்ட்ரேட்டும் தேவைப்படுது. இது டிசிஏ சைக்கிள் நமக்கு கிடைக்குது. இப்ப இதோட பை ப்ராடக்ட்ஸ் என்ன வருதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் சக்சினேட்டும் திருப்பி டிசிஏ சைக்கிளுக்கு போகுது. இப்ப ஹைட்ராக்சிலேட்டட் ஹெச்ஐஎஃப் ஆல்பால தான் இப்ப நிறைய இது இருக்கு. அது சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு இந்த பிஹெச்டி, புரோலில் ஹைட்ராக்சிலேஸ் என்சைமுக்கு Fe2+ வைட்டமின் சி தேவைப்படும். வைட்டமின் சி Fe2+ Fe3+ மாறினா திருப்பி கன்வெர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்ப ஹைட்ராக்சிலேட்டட் ஹெச்ஐஎஃப் ஆல்பா, அந்த ஹைட்ராக்சி ஹெச்ஐஎஃப் ஆல்பா ஒரு ப்ரோட்டீன் சென்ஸ் பண்ணுது, விஹெச்எல் ப்ரோட்டீன். இப்ப இந்த விஹெச்எல் ப்ரோட்டீன் அதுல பைண்ட் ஆயிட்டு இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பா நார்மலா இருக்க போது அதுல ஒரு சைட் ஓப்பன் ஆயிடும். இதான் டிரான்ஸ்கிரிப்ஷன் சைட். அந்த ஒரு சைட் ஓப்பன் ஆயிட்டு இதுல உபிக்விட்டின் மாலிகுல்ஸ் பைண்ட் ஆயிடும். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சைட்ல நார்மலா இருக்கிற சைட்ல ஒரு கேப் அதுல உபிக்விட்டன் ஃபார்ம் ஆயிடும். உபிக்விட்டன் ஜாயிண்ட் ஆயிடும். இப்ப உபிக்விட்டன் இந்த புரோட்டியோசோம் என்கிற ஒரு புரோட்டீன் மாலிகுலால சென்ஸ் பண்ணி இந்த ஹெச்ஐஎஃப் டிகிரேட் பண்ணிடுது. இப்போ நமக்கு கேள்விக்கு பதில் தெரிஞ்சு, நார்மல் ஆக்சிஜன் லெவல்ல ஹெச்ஐஎஃப் ஆல்பா இயங்கல. இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பா இப்ப ஆக்சிஜன் கம்மியா இருக்க போது எப்படி இயங்குது? அதுதான் இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பா நார்மலா இருக்க போது ஆக்சிஜனோட பைண்ட் ஆகல. அப்போ விஹெச்எல் புரோட்டீனால சென்ஸ் பண்ண முடியாது. இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பா செல்லுக்குள்ள போயிட்டு ஹெச்ஐஎஃப் பீட்டா நார்மலா செல்ல இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இப்ப ஹெச்ஐஎஃப் ஆல்பாவோ பீட்டாவோ ஒன்றாக இணைந்து ஹெச்ஆர்இ, ஹைபாக்சியா ரெஸ்பான்சிவ் எலமெண்ட்ஸ், அந்த டிஎன்ஏல ஒரு சீக்வன்ஸ் அதுல போய் பைண்ட் ஆயிட்டு நமக்கு தேவையான ஜீன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒன்னா GLUT1, எரித்ரோபொய்டின் ஹார்மோன், VEGF, வாஸ்குலர் எண்டோதெலியல் growth ஃபேக்டர், அயன், அப்புறம் ரியாக்டிவ் ஆக்சிடேட்டிவ் ஸ்பீஷிஸ். இது எல்லாமே என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது உடம்புலங்கிறது ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்ப எரித்ரோபொய்டின் EPO ஜீன் இப்ப நமக்கு முக்கிய பற்றாக்குறை என்னவா இருக்குன்னா, ஒரு அணுக்கள்ல ஆக்சிஜன் பற்றாக்குறை தான் இருக்கு. அப்ப அந்த ஆக்சிஜன் அதிகப்படுத்தணும் அணுக்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சிவப்பு ரத்த அணுக்களை நம்ம அதிகப்படுத்தலாம். அப்ப எப்படி அதிகப்படுத்துறது? EPO அந்த ஒரு ஹார்மோன் அதிகப்படுத்தினால வரும். இப்ப ஹெச்ஐஎஃப் போயிட்டு EPO ஜீனை சிந்தசிஸ் பண்ணும். அது சிந்தசிஸ் ஆகிறதுனால ரத்த அணுக்கள் அதிகமாகுது. இப்ப ரத்த அணுக்கள் ஃபார்ம் ஆக நமக்கு அயன் தேவைப்படுது, அயன் தேவைப்படுது. அப்ப அயன் மெட்டபாலிசமும் இது அதிகப்படுத்துது நம்ம பார்த்தோம். அயன் எப்படி அதிகப்படுது? டிரான்ஸ்பெரின், DMT1 டிரான்ஸ்பெரின் ரிசெப்டர், இது மூலியமாக அணுக்களுக்குள்ள அயன் அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்தி மெட்டபாலிசமுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அந்த அயனை வச்சுதான் இந்த ரத்த அணுக்கள் ஃபார்ம் பண்ணுது. மூணாவது என்னன்னா,
இப்ப வந்து ரத்த அணுக்கள் ஃபார்ம் பண்ணியாச்சு. ரத்த அணுக்கள் தேவையான அயன் ஃபார்ம் பண்ணியாச்சு. போகிற பாதையும் நம்ம வந்து சரியாக்கிட்டோம்னா, இன்னும் வந்து அந்த அணுக்களுக்கு ஆக்ஸிஜன் போற ப்ராபபிலிட்டி அதிகமாகுது. அதனாலதான் ரத்த குழாய் உருவாக்கம். ரத்த குழாய் நம்ம அமைச்சு தரோம். ரத்த குழாய் உருவாக்கம் இது ஆங்கிலத்தில் ஆன்ஜியோஜெனசிஸ்ன்னு சொல்றாங்க. இது எப்படி ஃபார்ம் பண்ணுது? வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர் அந்த ஜீன் மூலியமா இது வந்து ஆன்ஜியோஜெனசிஸ் ஃபார்ம் ஆகுது. நாலாவது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொன்னேன் மூச்சு வேகமா விடுவாங்க. அது எப்படின்னா இந்த கெரோட்டிட் பாடி ஹெச்ஐஎஃப் போயிட்டு கெரோட்டிட் பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ண போது இந்த அந்த சுவாச வேகத்தை உயர்த்துகிறது. அதிகமா மூச்சு விடுறாங்க. எதுக்கு? ஆக்சிஜன் அதிகமாக உள்ள உள்ள எடுக்கிறதுக்கு. நாலாவது என்னன்னா இப்ப வந்து ஆக்சிஜன் அஞ்சாவது என்னன்னா ஆக்சிஜன் அளவு கம்மியா இருக்கு. ஸோ வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நம்மளால பண்ண முடியாது. இப்போ ஆக்சிஜன் கம்மியா இருக்க போது நம்ம அனரோபிக் கிளைகாலிசிஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். கிளைகாலிசிஸ்க்கு தேவையான குளுக்கோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் இந்த GLUT1 இந்த ரெசப்டார் இந்த புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு இந்த ஹெச்ஐஎஃப் ஹெல்ப் பண்ணுது அதிக குளுக்கோஸ் வரதுக்கு. ஆறாவது என்னன்னா இப்ப வந்து இந்த நமக்கு உடம்புல கீறல் அடிபட்டா கூட அந்த இன்ஜூர்ட் அந்த டிஷ்யூல கூட ஆக்சிஜன் அளவு வந்து கம்மியா இருக்கு. அது வந்து ஒரு ஹைபாக்சியா ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த டிஷ்யூ. அப்ப அந்த டிஷ்யூ வந்து திருப்பி ஃபார்ம் ஆக இந்த கொலாஜன் இதெல்லாம் தேவைப்படும். அது தேவைப்படுறது இந்த ஹெச்ஐஎஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹெச்ஐஎஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா P4HA1 ப்ரொலைல் 4 ஹைட்ராக்சிலேஸ் 1 இது ஒரு டிஃப்ரெண்ட் என்சைம் ஸ்டிமுலேட் பண்ணி இது வந்து கொலாஜன் எல்லாம் புதுசா ஃபார்ம் பண்ணி அது வந்து அந்த புதுசா அந்த இது ஃபைபர்ஸ்லாம் கொடுத்து நமக்கு வந்து அந்த டிஷ்யூ அணுக்களை சரி பண்ண கூட ஹெல்ப் பண்ணுது. இப்ப இந்த ஆறாவது இது வந்து அதுவும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அடுத்து பார்த்தா ஹெச்ஐஎஃப்ஆல வர நம்ம நிறைய நோய்கள்லாம் வருது. அது என்னன்னு வரிசையா நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் அப்போ நான் என்ன சொன்னேன்னா அதிக ஹைட்ல போகும்போது ஆக்சிஜன் கம்மியாகுது. ஆக்சிஜன் கம்மியாகிறதுனால என்ன ஆகுதுன்னா விஹெச்எல் புரோட்டீன் வந்து அட்டாச் ஆகல, செல்குள்ள போயிட்டு நிறைய ஜீன்ல இது ஸ்டிமுலேட் பண்ணுது. அதே மாதிரி தான் இப்ப ஹைட் போறதுனால ஆக்சிஜன் அளவு கம்மியாகுது. ஸோ வந்து ஹெச்ஐஎஃப் வந்து யாரும் விஹெச்எல் வந்து டிகிரேட் பண்ணல. அப்போ வந்து அது வந்து எரித்ரோபாய்டின், விஜிஎஃப், கிளைகாலிசிஸ் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த ஆக்சிஜன் அளவை நமக்கு அதிகப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. ஆனா சில நேரம் வந்து இது வந்து பத்தாம கூட போகலாம். அப்பதான் வந்து பாடி அடாப்ட் பண்ண முடியாம இன்னும் ரொம்ப ஹைட் போனதுனால இன்னும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கனால அடாப்ட் பண்ண முடியாம போறதுனாலதான் உயரங்களில் ஏற்படும் உடல் நலமின்மை ஆல்டிடியூட் சிக்னஸ்ங்கிற ஒரு நோய் வருது. இதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா தலைவலி, வாந்தி, சோர்வு. இன்னும் ரொம்ப மோசமாக ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பல்மனரி அண்ட் செரிப்ரல் எடிமா வரும். இப்ப ரெண்டாவது நோய் என்னன்னா விஹெச்எல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இப்ப வந்து ஹெச்ஐஎஃப் ஆல்பா வந்து நார்மலா இருக்கு. இப்ப ஆக்சிஜன் இருக்குன்னா பைண்ட் ஆயிடும். இப்ப பைண்ட் ஆயிட்டு நார்மலா அடுத்து யார் வருவா? விஹெச்எல் வருவாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா விஹெச்எல் கோட் பண்ற புரோட்டீன்ல மியூட்டேஷன் நடந்துரும். அதனால இந்த விஹெச்எல் வந்து பைண்ட் பண்ண முடியாம போயிடும். அப்ப அணுக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். இப்ப வந்து ஆக்சிஜன் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? ஆனா இப்ப வந்து ஹெச்ஐஎஃப் ஆல்பா இன்னும் இருக்கிறதுனால அது வந்து செல்குள்ள போயிட்டு பீட்டாவோட சேர்ந்து நிறைய இந்த இதை சிந்தசைடு தான் இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய ஆபத்து கொடுக்கும். ஏனென்றால் ஹைபாக்சியா ஸ்டேட்ல மட்டும்தான் இந்த ஜீன்லாம் வரணும். ஆனா சாதாரணமா செல்லுல ஆக்சிஜன் இருக்க போது இதெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய டியூமர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு உண்டு. நிறைய புற்றுநோய் இதெல்லாம் வர வாய்ப்பு உண்டு. ஹெமாஜியோ பிளாஸ்டோமா இது ஏன் வருதுன்னா வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர் அந்த வாஸ்குலர் சப்ளைல ஒரு டியூமர் வருது, ஹெமாஜியோ பிளாஸ்டோமா. அதிகமா ஆக அது டியூமராக கூட ப்ரொலிஃபரேட் ஆக வாய்ப்புண்டு. அப்புறம் ரீனல் செல் கார்சினோமா சிறுநீரக உயிரணு புற்றுநோய். ஏன்னா எரித்ரோபாய்டின் வந்து நம்ம எங்கேருந்து வருதுன்னா கிட்னில போயிட்டு தான் ஸ்டிமுலேட் ஆகுது. ஹெச்ஐ போய் கிட்னில போயிட்டு அங்கேருந்து தான் எரித்ரோபாய்டின் வருது. இப்போ அதை கான்ஸ்டன்டா ஸ்டிமுலேட் பண்ண அது கூட கேன்சரா மாறக்கூட வாய்ப்பு உண்டு. மூணாவது என்னன்னா பியோக்ரோமோசைட்டோமா. இந்த அட்ரினல் கிளாண்ட்ல குரோமோபின் செல் அதை போய் அதிக ஸ்டிமுலேட் பண்ணதுனால பியோக்ரோமோசைட்டோமா. இது மூணும் இந்த விஹெச்எல் சிண்ட்ரோமோட வர நிறைய வாய்ப்பு உண்டு. மூணாவது என்னன்னா நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல என்ன ஆகும்னா நமக்கு டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ல தெரியும் ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அந்த காயம் ஆறதுக்கு ரொம்ப நேரம். இது வந்து நீரிழிவு புண் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட திசுக்கள் தாலாக்சியம், ஹைபோக்சியாக்கு தமிழ் வார்த்தை தால் ஆக்சியம். தால்னா குறைவு, ஆக்சியம்னா ஆக்சிஜன் நிலையில் இருக்கும். அப்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன நினைப்போம், இப்ப வந்து ஹைபாக்சியா ஸ்டேட்ல இருக்க போது நம்ம வந்து அந்த செல் வந்து வாஸ்குலர் எண்டோதீலியல் growth ஃபேக்டர் இது பண்ணி ஈஸியா வந்து அந்த டிஷ்யூவை ரிப்பேர் பண்ணணும் தான் நினைப்போம், சரி பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு முரண்பாடு, அதாவது பேரடாக்ஸ் நடக்குது. குளுக்கோஸ் அதிகமா இருக்கிறதுனால குளுக்கோஸ் சைக்கிள்ல நம்ம பார்ப்போம். அதுல ஒரு சப்ஸ்டேட் தான் என்னன்னா ஆல்பா கீட்டோ குளூட்டரேட்.
ஃபர்ஸ்ட் நான் ரியாக்ஷன் சொல்ல போது சப்ஸ்ட்ரேட் சொல்ல போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஹெச்ஐஎஃப் ஆல்பா கீட்டோகுளோரைட் ஆக்சிஜன் சேர்ந்து வந்து பிஹெச்டி என்சைம் இந்த மாதிரி வருது. இப்போ ஆல்பா கீட்டோகுளோரைட் அதிகமாக ஆறதுனால கூட பிஹெச்டி என்சைம் அதிகமாகலாம். அதனால என்ன ஆகும்னா டீக்ரடேஷன் பாத்வேக்கு போக வாய்ப்பு உண்டு. அதனாலதான் ஹெச்ஐஎஃப் வந்து நிர்ணயத்தை தடுக்கும். புதிய ரத்த குழாய் உருவாக்கும் செயல்முறை குறையும். அதனால விஜிஎஃப் இங்க கம்மியா செக்ரேட் ஆகும். அதனாலதான் இந்த ஒரு காரணத்தாலதான் நீரிழிவு நோயில் காயம் வந்து ரொம்ப மெதுவாக குணமாகிறது. நாலாவது என்னன்னா கட்டி வளர்ச்சி மற்றும் புற்றுநோய், டியூமர் growth அண்ட் கேன்சர். கட்டி வளர்ச்சி எனக்கு புற்றுநோய். இப்போ வந்து நார்மலா ஒரு டியூமர் இருக்குன்னா, டியூமர் வந்து அந்த செல்லு வளர போது அதோட ரத்த குழாய் அந்த அமைப்பு வந்து பிளட் சப்ளைங்கிறது அது வளர்ற அளவுக்கு கூட டக்குன்னு மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வராது. அதனால அந்த செல்லுல வந்து ஒரு ஹைபாக்சியா ஒரு இடத்துல வந்து கம்மியான ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா ரத்த குழாய் வந்து இன்னும் கம்மியா தான் இருக்கும். ஆனா செல் போட்டு வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். அப்போ போக போது ஒரு சூடோ ஹைபாக்சியா, அது ஒரு பொய்யான ஒரு ஹைபாக்சியா, செல் வந்து பொய்யான ஹைபாக்சியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டியூமர் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கும். இந்த ஒரு ஹைபாக்சியா இந்த ஹெச்ஐஎஃப் பார்த்துவே மிஸ்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணா வாஸ்குலர் எண்டோதெலியல் growth ஃபேக்டர் இது சிந்தசிஸ் ஆனா என்ன சொல்லுவோம், ரத்த குழாய் புதுசா அமைச்சு கொடுக்கும். ரத்த குழாய் புதுசா அமைச்சு கிளைகாலிசிஸும் அதிகமாகும். இதுல வார்பக் எஃபெக்ட் வரும். அப்புறம் பிஹெச் தாங்கும் தன்மை, பிஹெச் ரெசிஸ்டன்ஸ் வருவது, மாற்றிடம் புகழ், ஒரு கேன்சர் இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போறதுக்கு. இப்ப இதனாலதான் கேன்சர் வந்து அதுவே இந்த பிளட் சப்ளை வந்து வளர்த்துறதுனாலதான் கேன்சர் இன்னும் உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கு. இந்த விஜிஎஃப் இந்த ஒரு ஜீனை வச்சுதான் கேன்சர் வந்து உயிர் வாழுது. இதனாலதான் கேன்சர் வந்து அந்த கேன்சர் புற்றுநோய் செல்கள் வந்து அழியாத நிலையை அடையுது, இம்மோர்டல் அப்படின்னு ஒரு ஸ்டேட் அடைகிறது. இதான் ஒரு ரீசன். அஞ்சாவது என்னன்னா நீண்ட கால சிறுநீரக நோய், கிரானிக் கிட்னி டிசீஸ். இது வந்து தமிழ்நாட்டு மோஸ்ட் காமனா பாக்குற கேஸ்ல வந்து என்ன ஆகுனா சேதமான சிறுநீரகம், டேமேஜ் கிட்னில என்ன ஆகுனா இபிஓ உற்பத்தி குறைவு. ஏன்னா வந்து கிட்னில தான் இபிஓ சின்தசிஸ் ஆகிற அந்த ஒரு செல்ஸ் இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு சின்தசிஸ் ஆகுறது கம்மியாகுது. அதனால என்னது ரத்த அணுக்கள் ஆர்பிசி ஃபார்ம் பண்றது குறையுது. அப்ப என்ன வருது, ரத்த சோகைங்கிறது அனிமியா, இதனால வருது நீண்ட கால. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா இபிஓ ஊசி, எரித்ரோபாய்டின் ஊசியா கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து எரித்ரோபாய்டின் ஊசி வந்து இந்த டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்டுக்கு ஈஸியா தரலாம். ஏன்னா அவங்களோட பிளட் சப்ளைக்கு நமக்கு ஈஸியா ஆக்சஸ் இருக்கும். வாஸ்குலர் சப்ளை நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். இப்ப அடுத்து வந்து நோயின் சிகிச்சைக்கான மருந்துகள், புதுசா என்ன மருந்து கண்டுபிடிச்சாங்க. இப்ப பிஹெச்டி தடுப்பிகள். இப்ப நார்மலா புரோலைல் ஹைட்ராக்சைடோட ஃபங்க்ஷன் என்னன்னா, அந்த செல் வந்து ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா புரோலைல் ஹைட்ராக்சைடு இருந்துச்சுன்னா பைண்ட் பண்ணிட்டு அந்த விஹெச்எல் புரோட்டீனுக்கு போய் விட்டு டிகிரேட் ஆகுறது தான். இப்ப புரோலைல் ஹைட்ராக்சைடேஷன் நம்ம வந்து தடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த ஹெச்ஐஎஃப் வந்து செல்லுக்குள்ள போயிட்டு பீட்டாவோட சேர்ந்து நிறைய ஜீன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். விஜிஎஃப் இபிஓ எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப அந்த ஒரு பாத்து தான் நம்ம இப்ப யூஸ் பண்ண போறோம், பிஹெச்டி பிளாக்கர்ஸ். அது யூஸ் பண்ண அது எக்ஸாம்பிள்னா ராக்ஸாடஸ்டட், வேடாடஸ்டட். இந்த சிகேடி தொடர்பான ரத்த சோகை அனிமியாவுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப இதுதான் பயன்படுத்துறாங்க. இது வந்து ரீகாம்பினன்ட் இபிஓவை விட மேம்படுது. இந்த இபிஓ ஊசியை விட ரொம்ப வந்து சிறந்தது. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாத்திரை. ஏன் வந்து இந்த மாத்திரையெல்லாம் இந்த ஊசியை விட சிறந்தது ஏனென்றால், முதல்ல இது வந்து ஓரல் பில், வாயால சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த இபிஓ ஊசி வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஈஸியா தரலாம்னு சொல்லியிருப்போம். இது வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு தரலாம், டயாலிசிஸ் பண்ணாத பேஷண்ட்டுக்கு தரலாம். மூணாவது, டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு அயன் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். நம்ம வந்து வெளியே அயன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே நம்ம பார்த்தோம், அயன் மெட்டபாலிசம், அயனையும் இன்க்ரீஸ் பண்ணி விடுது. நமக்கு அதுவும் யூஸ் ஆயிடுது இல்ல. அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, அந்த இபிஓ ஊசியோட ரொம்ப மேம்பட்டது இந்த பிஹெச்டி பிளாக்கர்ஸ். ரெண்டாவது என்னன்னா ஆன்டி விஜிஎஃப் மருந்துகள். ஆன்டி விஜிஎஃப் மருந்துகள் எதுக்குன்னா, இந்த கேன்சர் வந்து நம்ம சொன்னோம் விஇஜிஎஃப் வாஸ்குலர் எண்டோதெலியல் growth ஃபேக்டரை பயன்படுத்தி தான் அது வந்து பிளட் சப்ளை, அதுக்கு வந்து உணவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம அதுவே பிளாக் பண்ணிட்டா அதுக்கு உணவு கொடுக்காம வர்றோம், கேன்சரை அழிக்க கூட வாய்ப்பு உண்டு இந்த ஆன்டி விஜிஎஃப் மருந்துகள். இது வந்து பெபாசிசுமேப், ரானிபிசுமேப் இதெல்லாம் வந்து இந்த மருந்தோட எக்ஸாம்பிள். இந்த புற்றுநோய் மற்றும் கண் மருத்துவத்தில் பயன்படுத்துகின்றன இந்த மருந்துகளா. அப்புறம் என்ன புதுசா இப்ப புதிய முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்கால வாய்ப்புகள் என்னென்னு பார்த்தா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆக்சிஜன் குறைவுல ஹெச்ஐஎஃப் வந்து வேலை செய்யும். அப்போ வந்து P4HA1 அது வந்து எதுக்குன்னா இந்த கொலாஜன் ஃபார்மேஷன், அடிப்பட்டா இது அந்த மாதிரி. இப்ப கொலாஜன் ஃபார்ம் ஆகுறது என்ன ஆகுனா, நார்மலா பாடியில வந்து அது வந்து ப்ரொடெக்டிவா தான் இருக்கும் அது ஃபார்ம் பண்றது. ஒரு இடத்துல மட்டும் என்னன்னா, நார்மலா ஹைபாக்சியா ஸ்டேட்ல வந்து வேசோ டைலேட் ஆகும், பிளட் ரத்த குழாய் வந்து விரியும், ஏன்னா நிறைய பிளட் போறதுக்காண்டி. இப்ப லங்ஸ்ல மட்டும் என்னன்னா, நுரையீரல்ல மட்டும் என்னன்னா வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். அப்படியே ரத்த குழாய் வந்து ஒன்னு சேரும் அப்படியே.
எதுக்குன்னா அப்படி ஒண்ணு சேர்றதுனால இங்க என்ன ஆகுதுன்னா இந்த P4HA1 வந்து கொலாஜன் உற்பத்தி அதிகமாகுது. கொலாஜன் உற்பத்தி அதிகமாகி கொலாஜன் வந்து நிறைய வந்து இந்த வாசகன்ஸ்ல டெபாசிட் ஆகுது இந்த பல்மரி ஆர்டரிஸ்லாம். டெபாசிட் ஆகுறது என்ன ஆகும்னா இப்ப P4HA1 இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னொரு வேலை என்னன்னா P4HA1 திருப்பி HIF ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்ப HIF வந்து P4HA1 ஸ்டிமுலேட் பண்ணுது. P4HA1 திருப்பி HIF ஸ்டிமுலேட் பண்ண போது கொலாஜன் இன்னும் மேலும் 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 வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆர்டரிங்கிறது இப்ப நடுவில் கொலாஜன் டெபாசிட் டெபாசிட் ஆக ஆக எப்படின்னா ஒரு தண்ணி பைப்ல நம்ம வந்து ஒரு எண்டுல நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா தண்ணி ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி ரொம்ப என்ன சொல்றது அந்த ரத்தம் வந்து இப்ப வந்து கம்மியான ஒரு அந்த இடத்துலதான் போகுது. அதனால நுரையீரல் போகும் ரத்த குழாயில் ரத்த அழுத்தம் பல்மரி ஹைப்பர்டென்ஷன் வருது இதனால. இப்ப நார்மலா இப்ப வந்து கிளினிக்கல்ல என்ன தருவாங்கன்னா பல்மரி ஹைப்பர்டென்ஷனுக்கு சில்டனஃபில்னு தருவாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா வேசோ டைலேட் பண்ணும், இந்த ரத்த குழாயை விரிவாக்கம் தான் செய்து செய்து வரும். ஆனா நம்ம வந்து இன்னும் வந்து இதுக்கு தேவையான அந்த ரூட் காஸ் அதை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த மாலிகுலர் லெவலில் நம்ம ட்ரீட் பண்ணல. இப்ப என்ன புதுசா ஆய்வுகள் போயிட்டு இருக்குன்னா இந்த ப்ரோலில் 4 ஹைட்ராக்சிலேஸ் இந்த என்சைமை நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா அது வந்து கொலாஜன் ஃபார்மேஷன் கொஞ்சம் கம்மியாக்கும்ல. அப்ப கம்மியாக்கும் போது பல்மரி ஹைப்பர்டென்ஷனுக்கு கியூர் தரும்னு ரீசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. இதான் கரண்ட் ரீசர்ச். நன்றி.